ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷூட் பண்ணோம். ஆனால் எங்கள்கிட்ட வந்து அந்த ஒரு மைக் வச்சுருந்தோம். அது வந்து சுத்தமாக கேட்கல, ஒன்றுமே ஆடியோவே கேட்கல. சரி என்னடா பண்ணுறது, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கான ஃபுட்டேஜ் எடுத்து வச்சு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே நாள் அதே மாதிரி ஆக்சுவலாக நாங்கள் இதுன்னு சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஷூட் எடுக்கிறதுக்கு திருப்பியும் வந்தோம். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு முன்னாடி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்து போச்சு. கேமராவில் வந்து டிஸ்பிளே ஒர்க் ஆகாம போச்சு. என்னடா பண்றது, அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கே அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு டாக் பண்ண போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி கடை இருக்குன்னு சொல்லியிருக்கான் நம்ம ஃப்ரெண்டு. அங்க போய் தான் நம்ம பார்க்க போறோம். நார்த் இந்தியன்ஸ் ஆமா. சரி ஓகே வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அதுவும் இல்லாம நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை பேசுவாரு, கேளு. வாங்க போலாம். ஏய், கேமரா வச்சுக்கிட்டு ஒழுங்கா வாடா. ஒரு கேமரா பிடிக்க தெரியுதாடா உனக்கு? பாத்து வாடா, பாத்து வா. ஏய், அன்னைக்கு போன கடைடா இது. அன்னைக்கு போய் நம்ம சாப்பிட்டோம், எங்கடா வீடியோவே வரலன்னு கேட்க போறாங்கடா. இங்க பாத்தீங்கன்னா சப்போஸெல்லாம் வேற லெவலில் போட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கும் போல இருக்குது. நார்த் இந்தியன்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் என்ன? கச்சோடி. ஓகே போய் முதல்ல சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன இருக்கு சொல்லலாம். வாங்கி சாப்பிடலாம். இதனாலே கச்சோடியை வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சமோசா இருக்கும். எத்தனை இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கு பேர் இருந்துச்சு, அதுக்கு பேர் இருந்துச்சு இது கச்சோடி. இப்போ நம்ம குலோப் ஜாமுன் காரம் சாப்பிட்டா ஸ்வீட்டு கண்டிப்பாக சாப்பிடணும்ல, அதுக்கு தான் நம்ம குலோப் ஜாமுன் வாங்கிப்போம். நான் ஒரு குலோப் ஜாமுன் தான் வருது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அவங்கவுங்க வீட்டில் தீபாவளி, சரஸ்வதி பூஜா பூஜைக்குலாம் பூஜா டேஸ்லாம் குலோப் ஜாமுன் செஞ்சா மறக்காம எனக்கு கொடுத்துருவாங்க. இப்போ எதுக்கு கூப்பிடுறாங்க? மிச்சதெல்லாம் தின்னுட்டு கூப்பிடுறாங்க. பெருசு சாப்பிடு. எப்படா இருக்குடே, பூத்தி திட்டுறான் இப்ப கூப்பிடுறான். போதும்டா. காசு கொடுத்தது நானு. ஆனா நான் இவன் எல்லாத்தையும் இவன் வாங்கி சாப்பிட்டான். இவன் டேஸ்ட் பண்ணிட்டு அடுத்ததான் நான் சாப்பிடணும் போல. கொஞ்சம் மிச்சம்டா. கொஞ்சம் கிடையாதுடா, கிட்டத்தட்ட இந்த நம்மளாம் சாப்பிட்டு நாய்க்கு போடுவாங்க பத்தியா, அது மாதிரி கொடுத்துருக்கடா. டேய் கொஞ்சம் மிச்சம் வேடா. எங்க இங்க பாருங்க, இது கொஞ்சம் இருக்கேடா. நாய சாப்பிட்டு இந்த என்னடா நீ அதை கூட வாங்கி சாப்பிடுற? சாப்பிடல, நான் சும்மா நான் எடுத்து வச்சிருக்கேன். எதையுமே வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும், அதை இவர் சொல்றாரு. இந்த கடை வந்து எத்தனை வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு? தமிழ் தெரியாது உங்களுக்கு? தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியுமா? எத்தனை வருஷமா கடை ரன் ஆயிட்டு இருக்கு? 42 வருஷமா. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் வெரி லிமிடெட். சின்ன இடம்னால சமோசா, கச்சோடி, ரோட்டி, சப்ஜி, அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்க ஐட்டம் பாசுமதி, ரஸ்மலை அதெல்லாம். அதர்வைஸ் ஸ்வீட்ஸு, சேவரிஸ் கொஞ்சம் வச்சுருக்கோம், ஜிலேபி. பட் நீங்கள் எல்லாம் ஷோட் பண்ணி வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் கிடைக்கும். சைனீஸ் கூட இருக்கு. ராமேஸ்வரத்துல இருக்குது. ராமேஸ்வரத்துல இருக்கா? ராமேஸ்வரம் ரோடு. ஆமா இல்லைதான் கேட்குற டவுட் கரெக்ட் தான். ஸ்போர்ட் பண்றாங்க. ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் கோரசாமி சார். ஸோ ஓகே மக்களே, இப்போ நம்ம பிரிட்ஜி வாசி ஸ்வீட்ஸில் நம்ம சமோசா அண்ட் அவங்களோட கச்சோடி அவங்க ஸ்பெஷல் சாப்பிட்டோம். ஓகே தான், நல்லா தான் இருந்தது. மசால் ரெண்டுமே மிக்சர் மசால். ஸோ நல்லா தான் இருந்தது. எனக்கு அதை விட என்னோட ஃபேவரட் குலோப் ஜாமுன் சாப்பிட்டது தான் எனக்கு திருப்தியாக இருக்குது. மாதிரி நம்ம வந்து கச்சோடி இது எல்லாமே நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் சமோசா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அங்கே நார்த் இந்தியன்ஸ் அந்த குலோப் ஜாமுன் குலோப் ஜாமுன் எங்கடா கொடுத்தனாடா சாப்பிட்டேன். அதுவும் கொஞ்சம் தான்டா கொடுத்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. நான் காசு போட்டு வாங்கினாலே இந்த பையனாங்க சாப்பிடுறான். என்னடா டேய், என்னடா அவ்வளவுதானா? நட்புக்கு நடுவுல காசா?
சரி சரி ரொம்ப பண்ணாத. அடுத்து நாங்க போக போறோம், அங்க நீ தான் வாங்கி தர போற. ஏதோ ஒரு தாத்தா கடை கூட. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. பாத்திரம் கழுவ தெரியுமா? பாத்திரம் எதுக்குடா? இல்ல கேட்டேன், தெரிஞ்சு வச்சு. காசு கொடுக்காம ஓடிட போறா. இல்ல ஜஸ்ட் ஃபார் ஃபன் பேபி. சரி ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம வீட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.